கேரட் வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான ஒரு டிஷ் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் தயிர் பச்சடி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேரட் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தயிர் க்ரீமி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் இதை பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே இந்த கேரட் தயிர் பச்சடிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதெல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு தயிர் புளிக்காமல் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கேரட் தயிர் பச்சடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த துருவலும் ரொம்ப பெரிய துருவலில் துருவிட வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும்ல அந்த இதில் துருவிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணால். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து வந்துடட்டும். அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்த்து போகிறதில்ல. இதுவே இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சீரகம், கறிவேப்பிலை இந்த 2ம் ஆட் பண்ணிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கலந்து வச்சுருக்க கேரட் தயிரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேரட் தயிர் பச்சடி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த கேரட் தயிர் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.